இளையராஜாவின் மகளான பவதாரிணி மரணம் அடைந்தார். அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் வந்ததன் காரணமாக இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை அவருக்கு பலனளிக்கல. 2000 ஆண்டு காலகட்டங்கள்ல பிரபல பாடகியாக பீக்ல இருந்தாங்க பவதாரிணி. குறிப்பாக பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்காங்க பவதாரிணி. இதைத் தொடர்ந்து பல பாடல்களை பாடிய பவதாரிணி கடைசியாக வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல சிம்பு நடிப்புல வெளியான மாநாடு படத்திலையும் ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. இப்பொழுது வெங்கட் பிரபு விஜயை வைத்து எடுக்கிற கோட் படத்திலையும் பவதாரிணி ஒரு பாடலை பாடியிருக்கிறதாக சொல்லப்படுது. 37 வயதான பவதாரிணி தன்னோட இசையாலும் குரலாலும் ரசிகர்களோட மனதுல நீங்காம இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பவதாரிணி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரின் சகோதரர்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, யுவன் ஆகியோர் மீளா சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. விரைவிலேயே கோட் படத்தோட முதல் பாடல் வெளியாக இருக்கிறதாக தகவல்கள் வெளியாச்சு. தற்பொழுது அடுத்த சில நாட்களுக்கு கோட் படத்தோட வேலைகள் எதுவுமே நடைபெறாதுன்னு தெரிய வந்திருக்கு.